ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் முகமில்லா முகவரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு டிவோஷனல் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்ன ஸ்பாட்னு பார்த்திங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோவில். ஸோ வெள்ளீஸ்வரர்னாலே எல்லாேருக்கும் தெரியும், அது ஒரு சிவன் கோயில் தான். ஸோ நிறையா ஊரில் இருக்குது. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம்னு கூட சொல்லலாம் அந்த கோவிலுக்கு. நம்ம வந்து எல்லா இடத்துல எங்கே போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா பேசிக்காக 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து மாங்காடு, இன்னொன்று வந்து மயிலாப்பூர். ஸோ இன்றைக்கி இந்த 2 இடத்துலையும் இருக்கிற வெள்ளீஸ்வரரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காகவே வெள்ளீஸ்வரர் அப்படின்னா வெள்ளி, சில்வர். சில்வர்னால என்ன, அதுக்குரிய தெய்வம் வந்து சுக்கிரன். சுக்கிரனோட பரிகார ஸ்தலம்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டுமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி வைஸ் வந்து நீங்கள் பார்க்குற அஸ்ட்ராலஜர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம், சுக்கிரனோட இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வெள்ளீஸ்வரர் கோயிலை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாங்காடு. மாங்காடில் வந்து வெள்ளீஸ்வரர் கோவில், நம்ம சிவனை பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மனை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். மாங்காடு அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கும்பிடணும். அம்மனை தரிசிச்சுட்டு தான் போயிட்டு நம்ம வெள்ளீஸ்வரர் கோயிலை பார்க்கணும். அம்மன் கோயிலுக்கும் வெள்ளீஸ்வரர் சிவன் கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அரௌண்ட் ஒரு 300-400 மீட்டர்ஸ்குள்ளே நம்ம இருக்கும். இப்போ கோயம்பேட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்தலம்லாம் இருக்காது. சிவனும் சுக்கிரனும் ஒன்றா லிங்கத்திலேயே இருக்கிறது தான் வந்து இந்த வெள்ளீஸ்வரர் கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே. மாங்காடு அம்மன் வந்து தெரியாதவங்களே இருக்காது. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, அம்மன் வந்து சிவனோட திரும்ப சேரணும் அப்படின்றதுக்காக தவம் இருந்தாங்க. அதாவது பார்வதிக்கு வந்து ஒரு சாபம் கிடச்சிரும். அந்த சாபத்துலேருந்து விமோசனம் பெறணும் அப்படின்றதுக்காக இந்த மாங்காட்டில் வந்து தான் தவம் இருப்பாங்க. தவம் இருந்து சிவனை வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ இந்த டெம்பிளோட டைமிங்லாம் பார்க்கலாம். சண்டே, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 3 நாள்லேயும் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மற்ற நாட்கள், அதாவது திங்கள், புதன், வியாழன், சனி இந்த 4 நாட்களும் பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து மதியம் 1:30 வரைக்கும், அப்புறம் திரும்ப மதியம் 3லேருந்து 8:45 வரைக்கும் திறந்துருக்கும். டெய்லியுமே இங்கே 6 பூஜை நடைபெறும். அது மட்டும் போக வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பூஜையும் நடக்கும். இந்த வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது இல்லைங்களா, அம்மன் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்ப்போமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து இங்கே வந்து அவர் வந்து தவம் பண்ணார். ஏன்னா பர்கேஸ்வரர் அந்த ஹிஸ்ட்ரி உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வாமன கமண்டலு வந்து வாட்டர் வந்து அவர் பிளாக் பண்ணனால மகாபலி வந்து அவரோட கண்ணை வந்து பிடுங்கிடுவார் இல்லையா. அதுக்காக இவர் வந்து இந்த மாங்காட்டில் இருக்க இந்த வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு வந்து தவம் பண்ணி தான் அவரோட கண் பார்வையை வந்து திரும்ப பெற்றிருப்பார். அதனால் இந்த இடத்துல வந்து சிவனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா ஒரே லிங்கத்தில் ஒன்றா தான் நமக்கு அருள் பாலிப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்து பரிகாரத்துக்காக நிறைய பேர் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நிறைய பூஜைலாம் கூட பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் சுக்கிரனோட இது வந்து வீக்காக இருக்குது, லைக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சுக்கிரன் ஸ்தலம் போகணும்னு சொன்னாங்கன்னா, சென்னையில் இருக்கோம், சிட்டியில் இருக்கோம், எங்கடா போகிறதுன்னு நினச்சிங்கன்னா கவலைப்பட வேணாம். நம்ம சிட்டிலேயே மாங்காட்லேயும் இருக்குது, மயிலாப்பூர்லேயும் இருக்குது. இதுதான் மாங்காட்டில் இருக்க அம்மன் கோயிலை பற்றினதும் வெள்ளீஸ்வரர் கோயிலை பற்றின டீட்டெயில்ஸும். ஃபஸ்ட்டு எப்போவுமே மாங்காடு அம்மனை தரிசிச்சுட்டு, அந்த காமாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து சிவனை இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணணும். அண்ட் இந்த கோயிலுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா அதே தான், அம்மன் கோவிலுக்கு என்ன டைமிங்கோ அதே டைமிங் தான் இங்கேயும். அண்ட் இங்கே நம்ம பூ, பழம் அதெல்லாம் வாங்கினா நம்ம கவலையே பட வேண்டாம். நமக்கு வந்து எல்லாமே கடைகள் நிறையா வெளியே இருக்குது, நம்ம இங்கேயே எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் வரது டைமிங் பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங்கே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த சென்னை இது கொஞ்சம் அவுட்டர் இல்லைங்களா, போரூர்லாம் தாண்டியில் இருக்குது, அதனால் கொஞ்சம் டிராஃபிக் அது இதுன்னு இருக்கும், ரோடுமே சின்னதாக இருக்கும். வரவங்க கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டிங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து திருப்தியாக நம்ம சாமியை வந்து தரிசிச்சுட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாங்காட்டில் இருக்க வெள்ளீஸ்வரர் கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்து நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற வெள்ளீஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து அம்மன் வந்து உடனுறையாகவே இருப்பாங்க. சுக்கிரனுக்கு வந்து இங்கே தனியாக ஒரு சிலையில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து கபாலீஸ்வரர் கோயிலேருந்து நடந்து வர தூரம் தான். கபாலீஸ்வரர் கோவிலை சுற்றி நம்ம ஆல்ரெடி கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். அவரோட தெற்கு மாட வீதியில் தான் இந்த வெள்ளீஸ்வரர் அமைஞ்சிருக்காரு. இதுவும் ஒரு சுக்கிரன் ஸ்தலம் தான். இது சப்தஸ்தான கோவிலில் ஒன்று நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அந்த மயிலாப்பூர் வீடியோ வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே கண் பார்வைக்காக தான் வந்துட்டு இங்கேயும் வந்து சுக்கிரன் வந்து பரிகாரம் இது பண்ணியிருப்பார். டாக்டர்ஸே பார்த்திங்கன்னா இந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி டாக்டர்ஸே பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு, நீங்கள் வந்து வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக கண்ணில் இருக்க பிரச்சனை சரியாயிடும் அது மாதிரி. உங்களுக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளீஸ்வரர் கோவிலை வந்து தரிசனம் பண்ணலாம். அண்ட் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும்
வரைக்கும், திரும்ப சாயங்காலம் 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னா கவலையே வேணாம், எல்லா கடையும் மயிலாப்பூரில் இல்லாததா எல்லாமே உங்களுக்கு அங்கேயே கிடைக்கும். நீங்கள் அங்கேயே எல்லாமே வாங்கிக்கலாம். என்ன இங்கே பார்க்கிங் மட்டும்தான் பிரச்சனை, அது மற்றபடி இங்கே வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுதான் மயிலாப்பூரில் இருக்க வில்லேஸ்வரர் கோயிலை பற்றின டீட்டெயில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.